கிரிப்டோ ட்ரேடிங் 24/7 இருக்குது. மண்டே டு சண்டே எவ்ரி டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அ ட்ரேடராக நம்மளால் 24 மணி நேரமும் சிஸ்டம் முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்துகிட்டு பிட்காயின் என்ன டைம் ஃப்ரேமில் இல்லை என்ன டைம் விண்டோவில் இஸ் பெஸ்ட் டைம் டு ட்ரேட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த டைமில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். தட் வில் கிவ் அஸ் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். அதை எப்படி நம்ம பண்ணலாம்? ஸோ அந்த பெஸ்ட் டைம் விண்டோ மட்டும் நம்மளால் கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா லாஸ்ட் 4 மந்த்ஸில் மட்டும் ஆல்மோஸ்ட் 65% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வித் ஜஸ்ட் 13% வரும். ஸோ அந்த விண்டோவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைம் ஜோனை புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக 24/7 மார்க்கெட் ட்ரேட் ஆகுறதுனால ஃபஸ்ட்டு ஏஷியன் மார்க்கெட் விச் இஸ் ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், இந்தியா இதெல்லாம் ஏஷியன் மார்க்கெட் டைம் ஜோனில் வரும். நெக்ஸ்ட்டு யூரோப் மார்க்கெட். ஒன்ஸ் இந்த லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனே லண்டன், இந்த யூரோப், இந்த ஜோன்லாம் வில் பி இன் த நெக்ஸ்ட் ஜோன். அண்ட் தேர்ட் ஜோன் தான் அந்த நியூயார்க் ஜோன் இல்லை யூஎஸ் டைம் ஜோன். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் எது பெஸ்ட் டைம் ஜோன் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கீழே மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் செஷன். ஸோ லண்டன் செஷன் அப்படின்னா நத்திங் பட் யூரோப் செஷன். சிட்னினா நத்திங் பட் ஏஷியன் செஷன். அதே மாதிரி நியூயார்க் அப்படின்னா அந்த யூஎஸ் செஷன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஜோனில் நம்ம மேலே செக் பண்ணும்போது கீழே அந்த ஓவரால் ஏன்னா நீங்கள் இந்த செஷன் இல்லாமல் ஜென்ரலாக சார்ட் பார்த்தோன்னா ப்ளைனாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் 24/7 இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால எந்த டைம் ஃப்ரேமில் இந்த ஹியூஜ் மூவ்மெண்ட்லாம் வருது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த செஷன் டைமை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அதில் தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஓவரால் சிட்னி செஷன்னா இட் இஸ் நத்திங் பட் ஏசியன். லைக் இந்தியனில் டோக்கியோ இல்லை ஜப்பான் இல்லைனா சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்கிற டைம் செஷன்ஸ் தான் நம்மளோட மார்னிங் செஷன்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அதுதான் சிட்னி. ஸோ லண்டன்றது வந்து நம்மளோட ஆஃப்டர்நூன் செஷன். அண்ட் தென் நியூயார்க்ன்றது வந்து நம்மளோட நைட் செஷன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஷன்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஷன்ஸில் இந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவியர் இப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம விஷுவலாக பார்த்துட்டோம். இப்போ குவான்டிடேட்டிவாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 1 hour டைம் விண்டோவில், ஸோ எவ்ரி 1 hour அப்படின்ற அந்த 1 hour டைம் விண்டோவில் இந்த ஓவரால் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் டேட்டா இருக்குல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சாட் ஜிபிடிலையோ இல்லை டீப் சீக்லையோ கொடுத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை சாட் ஜிபிடிகிட்ட கொடுத்து நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன சொன்னாலும் சாட் ஜிபிடியில் போயிட்டு ஐ ஹவ் த பிடிசி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, பிட்காயின் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது, அதை நீ கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ என்ன அனலைஸ் பண்ணணும்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் எப்போ பிகர் மூவ்மெண்ட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ், என்ன டே, மண்டே டு சண்டேல என்ன டே வைஸ் பார்க்கணும், அண்ட் என்ன டைம் ஜோனில் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ண முடியுமா, அப்படி ஹவு டு வி டூ திஸ் அப்படின்னு நம்ம சாட் ஜிபிடிட்டு கேட்டோம்னா சாட் ஜிபிடி ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ப்ரிப்பரேஷன், ஃபஸ்ட்டு லோட் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதுக்கப்புறமா அது ஃபர்தராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா மண்டே டு சண்டே, ஹார்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அண்ட் தென் இந்த பிக் மூமெண்ட்ஸை அதால் எப்படி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்சல்யூட் சேஞ்சஸ், ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்சஸ், ஹை டு லோ ரேஞ்ச் சேஞ்சஸ், அந்த மாதிரி டைம் பேஸ்டு மூவ்மெண்ட்டு நம்ம மண்டே டு சண்டேல என்ன டைம் ஜோனில் பெட்டராக இருக்கும், இது அப்படியே ஓவராலாக ஹீட் மேப், பாக்ஸ் பிளாட்லாம் போட்டு விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ அப்லோட் யுவர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதுன்னு கேட்டிருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஜஸ்ட்டு அந்த டேட்டாவை அப்லோட் பண்ணால் போதும், இதுக்கான எல்லா அனாலிசிஸும் அதுவே பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் நான் வாட் எவர் நான் இப்போ டவுன்லோட் பண்ணதை அப்லோட் பண்ணிட்டேன்னா அட்டாச்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் டேட்டா இருக்குது, அலாங் வித் த டைம் இருக்குது. அந்த டைமை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட்டில் அனலைஸ் ஃபுல் கோடு அதுவே எழுதிட்டு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கான ஒரு ஃபைனல் ரிசல்ட்டை அதுவே கொடுத்துரும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்தராக வாட் எவர் ஒரு அனாலிசிஸ் எந்தெந்த டைம் ஜோனில் பெட்டராக இருக்குது, இல்லை என்ன டேயில் பெட்டராக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பீரியடில் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. ஐ ஹவ் அனலைஸ்ட் ஓவரால் டே ஆஃப் த வீக், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே, ஃபுல் சண்டேல ஆவரேஜ் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் எவ்வளோ, அதோட ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ எல்லாமே அதுவே கொடுத்துருச்சு. ஸோ இப்போது லெட் மீ நோ இஃப் யூ நீட் ஃபர்தர் அனாலிசிஸ்ன்னு கேட்டிருக்கு. எஸ், ப்ளீஸ் ப்ரொசீட் வித் ஃபர்தர் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ இப்போ மண்டே டு ஃப்ரைடே எல்லா டேஸ்லையும் என்ன ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓவரால் ஆவரேஜ் மூவ்மெண்ட் எவ்வளோ, ஓவரால் ஹை டு லோ ஆவரேஜ் மூவ்மெண்ட் எவ்வளோ, ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் மூவ்மெண்ட் யூஸ்வலி கம்மியாக தான் இருக்குது மற்ற டேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவரால் ரேஞ்சஸ் வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் கம்மி கம்பேர்ட் டு லைக் மண்டே டு வீக் டேஸ் ட்ரை பண்ணும்போது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு அனாலிசிஸோட ரிசல்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் வால்டிலிட்டி. ஸோ ஃப்ரம் 12 o'clock டு நைட்டு 12 o'clock டு நெக்ஸ்ட் டே நைட் 12 o'clock பார்த்தீங்கன்னா இப்படி தான் வால்டிலிட்டியோட மூவ்மெண்ட் இருக்குது, ஓவரால் வால்டிலிட்டி. அண்ட் ஓவராலாக ஹார்லி பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இனிஷியலாக எப்படி இருக்குது அண்ட் போக போக டேஸ் போக போக எப்படி இருக்குது. அண்ட் ஓவராலாக ஹீட் மேப். ஸோ ஓவராலாக ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா
லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் பார்த்தீங்கன்னா லோவர் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் அதர் டேஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் ஹையராக இருக்குது. அண்ட் அதில் இந்த 0 to 23ன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். நைட்டு 12 o'clock மிட் நைட் 12 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே மிட் நைட் 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எந்த டைம் ஜோனில் ஹையஸ்ட் ரேஞ்ச் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஜோன்ஸ்லாம் லோவர் மூவ்மெண்ட், பட் இந்த ஆரஞ்ச் ஜோன் அண்ட் ரெட் ஜோன்லாம் ஹையர் மூவ்மெண்ட். ஸோ இந்த ஹீட் மேப்பில் பார்த்தாலே நமக்கு தெரியுது பிட்வீன் இந்த 18 நம்மளோட டைம் 6 o'clock டு அவங்களோட டைம் நைட்டு 12 o'clock இந்த டைம் விண்டோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரேஞ்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணோம்னா த்ரூ அவுட் 24/7 பண்ணாமல் இந்த பீரியடில் நம்ம பண்ணும்போது நமக்கான பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் தான் ரேஞ்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்மளே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு EMA கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜியை வச்சுப்போமே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எனக்கு ஒரு EMA கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜியோட பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கொடு. அண்ட் பிட்வீன் அந்த ட்ரேட் எப்போ எடுக்கணும்னா நம்மளோட டைம் 7 PM இல்லைன்னா நம்ம 6 PM கூட வச்சுக்கலாம். பிட்வீன் 6 PM டு நைட்டு 10 PM இல்லைனா நைட்டு 12 PM அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த டைம் ஜோனுக்குள்ளே தான் நீ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதில் தான் ஹையர் வால்டிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற அந்த பாயிண்ட் ஸ்கிரிப்டை இதுவே ஆட்டோமேட்டிக்காக எழுதிடும். ஸோ அந்த பாயிண்ட் ஸ்கிரிப்டை நம்ம ட்ரேடிங் வியூவில் போட்டு இந்த டைம் ஜோனுக்குள்ளே ட்ரேட் எடுத்தால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் அந்த டைம் ஜோன் இல்லாமல், டைம் ஃபில்டர் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுத்தாலும் நமக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்க டைம் ஜோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் ஜோன். பட் ஓவராலாக பிட்காயின் ட்ரேட் ஆகிறது எல்லாமே UTC டைம் ஜோன். ஸோ அந்த IST டு UTC ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளோட டைம் 5:30 PM இந்த ஈவினிங்னா UTC டைம் படி இட் இஸ் மிட் நைட் 12 o'clock. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டைமிங் என்னென்னு செட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி UTC நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதை தான் நம்ம வந்து பாயிண்ட் ஸ்கிரிப்ட்லேயும் மென்ஷன் பண்ணி மாற்றணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ட்ரேடிங் விண்டோ பார்த்தீங்கன்னா it should be greater than 12 and less than 19 கொடுத்துருக்கேன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த UTC டைம் ஜோன். அண்ட் செகண்ட் திங், இப்போது நம்மளோட ஓவரால் EMA கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10,20 EMA கிராஸ் ஓவரில் ஆரம்பிப்போம். ஸோ 10,20 EMA கிராஸ் ஓவர் அண்ட் இந்த டைம் ஜோன் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹீட் மேப்பில் என்ன டைம் ஜோன் இருந்ததோ அந்த டைம் ஜோனுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அண்ட் ஓவராலாக எல்லா ட்ரேடையும் என்ன லாஸ்ட் டைம் ஜோன்ஸில் இருக்கோ அந்த டைம் ஜோனில் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் படி லைக் அந்த UTC டைம் படி 7 o'clock I wanted to close it and between 12 o'clock to 7 o'clock I want to take this trade அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு I'll just save it and now I'll just update it in the chart. Like let's run it for 10 minutes time frameல. Let us run it and let's see the overall result. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துரும் எப்போ லாங் போகணும், எப்போ ஷார்ட் போகணும் அண்ட் எந்த டைம். ஏன்னா நம்ம எடுக்கிற டைம் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிட்வீன் எந்த டைம் ஜோன்லேருந்து எந்த டைம் ஜோன் கொடுத்துருக்கணும் அப்போ தான் அது ட்ரேடே எடுக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளோட ஓவரால் எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்ன்றது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம 10,20 EMA கிராஸ் ஓவர் கொடுத்தோம் இல்லையா, அந்த EMA கிராஸ் ஓவரில் நீங்கள் நார்மலாக போய் பேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெகட்டிவாக தான் இருக்குது. 25% நெகட்டிவ் அண்ட் 28% ட்ராடம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம், 10 minutes டைம் ஃப்ரேம். அதில் லெஸ்ஸர் ஒரு விண்டோ ஆஃப் EMA யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஸோ எப்போவுமே we need to give enough room. அப்போ தான் வந்து ஓவரால் லார்ஜர் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதை நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் 10 minutes டைம் ஃப்ரேமில் ஈஸியாக ட்ரெண்ட் நமக்கான டைரக்ஷன் எடுக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 10,20 நான் என்ன சொல்கிறேன்னா 75 and 150 ஹையர் விண்டோ கொடுக்குறேன். அப்போ தான் லார்ஜர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டு நான் ஓவராலாக இங்கே பார்த்தோன்னா மேலேயும் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் மாறிடும், ஓவராலாக ப்ளாட் மாறுறதும் மாறிடும். ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் 65% ரிட்டர்ன்ஸ் வித் வெறும் 13% ட்ராடம். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு நெகட்டிவாக இருந்த ஒரு ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவாக மாறுறதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, லாங்கர் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டேன். அண்ட் இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஓவரால் எப்போ ஹை வால்டிலிட்டி இருக்குதுன்னு ஹீட் மேப்பில் பார்த்து அந்த டைம் பீரியட் இங்கே கொடுத்துருக்கும். இன்கேஸ் அந்த டைம் பீரியட் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா நாளும் ட்ரேட் பண்ணால் இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி மாறும்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ட்ரேடிங் செஷன் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸை நான் தூக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் மாறிடும். ஸோ ஓவராலாக அந்த ட்ரேடிங் டைம்க்கான அந்த செஷன் இல்லாமல் ஜஸ்ட் எப்பப்பெல்லாம் EMA கிராஸ் ஓவர் ஆகுது அப்போ பை பண்ணு, எப்பப்பெல்லாம் EMA கிராஸ் ஓவர் கீழே போகுது அப்போ செல் பண்ண நான் கண்டிஷன் மாற்றிட்டேன். அப்படி மாற்றிட்டு ஓவராலாக நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கான ரிட்டர்ன்ஸ் 65% இப்போ 43% ஆயிடுச்சு. அண்ட் ஓவராலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கம்மியாயிடுச்சு அண்ட் ஓவராலாக மேக்ஸிமம் ட்ராட்டும் அதிகமாகிடுச்சு. ஸோ நமக்கு கிளியராக தெரியுது அந்த டைம் ஜோனில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணால் தான் நமக்கான ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவும் இருக்குது. அண்ட் செகண்டரி நம்ம வி டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் த்ரூ அவுட் லைக் கம்ப்ளீட்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காரவும் தேவையில்லை. ஸோ அந்த டைம் ஜோன் ஃபில்டரோட நம்ம இப்போ திருப்பி செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது யூ கேன் சி த ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வில் வேரி டிராஸ்டிக்கலி. ஸோ இப்போது
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 65% ஆயிடுச்சு அண்ட் 13%. அண்ட் இதில் we have given a fixed conditions like 1% stop loss, 2% target. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது, 54% வின்னிங் ரேஷியோ அதிகமாகுது. ஸோ இன்கேஸ் நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 1%க்கு பதில் 2% ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஓவரால் ட்ராடவுன் எல்லாமே மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் 57% ஆயிடுச்சு அண்ட் ஓவரால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 14% அண்ட் 62% தான். ரிட்டர்ன்ஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. பட் இதில் பர்ஃபார்மன்ஸ் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஷார்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டை விட லாங்கில் தான் நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்மளோட ஓவரால் டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம வந்து 10 minutes டைம் ஃப்ரேமில் EMA 75 அண்ட் EMA 150 இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் 1% ஸ்டாப் லாஸ், 2% டார்கெட், இதுதான் ஓவரால் ரூல்ஸ். அதை வச்சு கரெக்டாக நம்மளோட டைம் படி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock டு நைட்டு ஒரு மிட் நைட் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஈவினிங் 6 to midnight. ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணோம்னா இதுதான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ். பட் இதுவே நீங்கள் 10 minutes டைம் ஃப்ரேம்லேருந்து வேறு டைம் ஃப்ரேம் மாற்ற ரிட்டர்ன்ஸ் மாறும். 5 minutesலாம் வச்சிங்கன்னா ரொம்ப கம்மி டைம் ஃப்ரேம், அதெல்லாம் நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா யூ ஆர் நாட் கிவிங் enough room for the market to move. So 10 minutes will give you good returns and 15 minutes will also give you good returns. So 10 minutes 15 minutes will work. பட் அதே மாதிரி அதிகமான டைம் ஃப்ரேமும் போயிடக்கூடாது. 1 hour டைம் ஃப்ரேம்லாம் போனீங்கன்னா இட் இஸ் ஸோ ஹியூஜ். உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக லைக் 65%லேருந்து இப்போ 27% ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபுல் கேண்டில் ஃபார்மேஷன் 1 hour வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. நம்ம ட்ரேட் பண்ணுறதே கொஞ்சம் டைம் ஃப்ரேம் விண்டோ, அதில் நீங்கள் 1 hour வச்சிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இன்னும் கம்மியாகும். ஸோ ஐடியல் பார்த்தீங்கன்னா 10 minutes or 15 minutes வச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் கரெக்டான டைம் ஃப்ரேம் அண்ட் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் மச் பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் சிம்பிள். நம்ம 24/7 ட்ரேட் பண்ணாமல் நம்மளோட டைம் ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock, இதுதான் ஹை டைம், ஹை வால்டிலிட்டி பீரியட் இன் பிட்காயின். ஸோ அந்த டைமில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் ட்ரேட் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா EMA கிராஸ் ஓவர் அண்ட் 10, 20 இந்த மாதிரி கம்மி நம்பர் எடுக்காமல் 75, 150 அப்படி இல்லைன்னா நீங்கள் 100, 200 கூட வச்சு எடுக்கலாம். அதுவும் இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். அண்ட் ஓவராலாக டைம் 10 minutesல வச்சுட்டு இந்த 6 மணிக்குள்ளே அண்ட் நைட் 12 மணிக்குள்ளே ட்ரேட் பண்ணுறீங்க. இன்கேஸ் எனி ஓப்பன் பொசிஷன் இருந்ததுன்னா நைட் 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ தட் நம்மளோட ஓவரால் டைம் ஃப்ரேம் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங் இன் பிட்காயினே இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கணும். 6 o'clock ஈவினிங் டு நைட் 12 o'clock. அண்ட் வாட் எவர் த ஓப்பன் ட்ரேட்ஸ் தட் யூ ஹேவ், யூ க்ளோஸ் இட். அண்ட் ஸ்டாப் லாஸ் 1% அண்ட் டார்கெட் 2%, 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இதை வச்சு நம்ம பண்ணும்போது we are making almost 65% returns in the last 4 months itself and with a drawdown of 15%. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் டேரெக்டாக எப்படி நாங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டாவில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லைனா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் யூ ஓப்பன் பிட்காயின் ஃபியூச்சர்ஸ். ஸோ பிட்காயின் BTCன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஓப்பன் அப். ஸோ நீங்கள் இதில் இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் EMA கிராஸ் அப்படின்னு கொடுங்க. EMA கிராஸ் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக 9 and 26 இருக்கும். ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு we are using 75 and 150. தென் நம்மளோட டைம் ஈவினிங், நம்மளோட டைம் ஒரு 6 மணிக்கு மேலே இன்கேஸ் நம்மளோட கேண்டில் இந்த கிராஸ் ஓவருக்கு மேலே இருந்ததுன்னா, ஸோ ஷார்ட் ஓவராலாக முன்னாடி இருக்குது ஷார்ட் கிராஸ் ஓவர் அண்ட் லாங் கிராஸ் ஓவர். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஷார்ட் அண்ட் லாங் எப்போ ஜாஸ்தியாக இருக்கோ, விச் மீன்ஸ் தட் இந்த ஆரஞ்சு லைன் க்ரீன் லைனுக்கு மேலே இருந்ததுன்னா விச் மீன்ஸ் தட் அப் ட்ரெண்ட். இந்த ஆரஞ்சு லைன் க்ரீன் லைனுக்கு கீழே இருந்ததுன்னா இட் இஸ் டவுன் ட்ரெண்ட். ஸோ அப்போது 6 மணிக்கு மேலே செக் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்கு மேலே இருந்ததுன்னா we are going to go long. அதே மாதிரி இன்கேஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த கிராஸ் ஓவர் கீழே வந்துருச்சுன்னா வில் கோ ஷார்ட். இதுலேயே சிக்னல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிக்னலில் இந்த கிராஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இருக்கும்போது பை, அது கீழே இருக்கும்போது ஷார்ட்னு யூ கேன் ஈஸிலி ட்ரேட். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணும்போது வித்தின் அந்த ஷார்ட் டியூரேஷனில் we can easily able to capture a bigger trend. அதே மாதிரி இந்த பைன் ஸ்கிரிப்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயும் யூ கேன் சேஞ்ச் அரௌண்ட் லைக் 75 to 150க்கு பதிலாக 100, 200 அப்படின்னு கொடுத்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிட்டர்ன்ஸும் இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரில் யூ கேன் சி. ஸோ அந்த மாதிரி என்னென்ன EMA கிராஸ் ஓவர் நீங்கள் மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றியும் செக் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஆப்டிமலாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 75, 100. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கரெக்ட்லி ஃபைண்ட் என்ன டைம் ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருப்போன்றதுக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். I'll see you guys next week in some other video. Bye.